உங்களுடைய வாய்ஸ் மேன்லியா இல்லையா, டீப்பரா இல்லையா, நீங்க என்ன பேசினாலுமே வந்து கொஞ்சம் சிரிக்கிறாங்களா எல்லாரும், கொஞ்சம் பெண்மை கலந்த ஒரு குரலா இருக்கா? ஸோ உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். பிகாஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு உங்களுடைய வாய்ஸை இன்னும் கொஞ்சம் டீப்பரா, இன்னும் கொஞ்சம் மேன்லி வாய்ஸை எப்படி கன்வெர்ட் பண்ண அப்படின்னு சொல்லி தர போறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. Hello My Alphis and Gulphis, welcome back to another video. நான் உங்க சந்தோஷ் ராஜ். ஸோ மேன்லி வாய்ஸ், அதாவது ஒரு ஆண்மகனாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய வாய்ஸில் தான் நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்குன்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய வாய்ஸ் தான் வந்து நிறைய இடத்துல மிகப்பெரிய ரோல் எடுத்துக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா ஒரு நம்ம ஸ்டேஜ் ஸ்பீக்கராக இருக்கட்டும், ஒருத்தங்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், நம்மளுடைய டோன் இருக்குது தெரியுமா, அது வந்து நிறைய விதத்தில் மக்களை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட மேன்லி வாய்ஸ் வந்து சில பேருக்கு வந்து இல்லாமல் போகலாம். அது ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே இருக்குது. த திங் இஸ் they didn't identify it. அவங்களோட மேன்லி வாய்ஸை எப்படி அதை யூஸ் பண்ணணுன்றது அவங்களுக்கு தெரியாமல் தான் போயிடுச்சு. அதனால வந்து பல பேர் வந்து வாழ்க்கையில் பல பேரால் அசிங்கப்படுத்தப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்க. அண்ட் எப்படி சொல்கிறது, சில பேர் பேசுறது கூட யோசிக்காங்க, இவன் பேச இப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சு அவனை ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிற ஒரு பர்சனாகவே தான் நம்ம சொசைட்டி பார்த்துட்டே வருது. ஸோ அப்படிப்பட்ட உங்கள் எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோ. பிகாஸ் நான் இன்னைக்கு உங்களுக்கு உங்களுடைய வாய்ஸ் நீங்கள் இப்படி இன்னும் கொஞ்சம் டீப்பர் ஆக்கலாம், மேன்லி ஆக்கலாம் அப்படின்றத சொல்லி தரப்போகிறேன். வித்தின் ஜஸ்ட் 2 ஸ்டெப்ஸ். இந்த 2 ஸ்டெப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாய்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பராக மாறும், இன்னும் கொஞ்சம் மேன்லியாக மாறும். ஸோ வாங்க அது என்னன்றதை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், முதல்ல எப்படின்னா நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாருக்குமே, எல்லா ஆண்மகனுக்குமே சரியா அந்த ஒரு மேன்லி வாய்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அதை நம்ம கரெக்டாக பிரயோஜனப்படுத்துறதுல தான் சொல்லணும். அது ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம முக்கால்வாசி பேர் பேசுகிற விதமே தப்பு. சில பேர் என்னன்னா வாய் ஃபுல்லாக யூஸ் பண்ணி பேச மாட்டோம், வெறும் முதலால் மட்டும் பேசுவோம். அந்த மாதிரி விஷயங்களாக இருக்குது தெரியுமா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. ஹே காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி முதலால் பேசுறது எப்படி இருக்கு. ஹே காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க, நான் அவங்க சந்தோஷ் ராஜ் அப்படின்னு சொல்லும் போது என் ஃபேஸ்லேருந்து மொத்தம் அந்த ஜாலேருந்து எல்லாமே நான் யூஸ் பண்ணி பேசுவேன். ஸோ அதனால என்ன ஆகும்னா, என்னோட வார்த்தைக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், அந்த டோன் பிச் இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஒரு வார்த்தைக்கும் அழுத்தங்கள் கிடைக்கும் போது என்ன ஆகும்னா, நீங்கள் சொல்கிற விஷயங்கள் அவங்களுக்கு போய் கிளாரிட்டியாக கேட்கும். ஸோ அவங்களுக்கு கிளாரிட்டியாக கேட்கும் போது என்ன ஆகும்னா, இவன் என்ன சொல்கிறான்றதை வந்து அவங்க காது லிசன் பண்ண தோணும். அதுட்டு எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்றது சாஃப்டாக சொல்கிறதுக்கும், ஹே எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்கிறதுக்கும் there's a lot of difference. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்கள் வாய் ஃபுல்லாக யூஸ் பண்ணி நீங்கள் பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க வச்சுக்கோங்களேன், உங்கள் வாயில் எங்கெங்கெல்லாம் வைப்ரேட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணி பேசலாம். ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த லிப்ஸ் எல்லாம் டச் பண்ணி யூஸ் பண்ணி பேசும்போது தான் அந்த வாய்ஸ்க்கான ஒரு டீப்பர் கிளாரிட்டி கிடைக்குது. ஸோ அதனால் உங்கள் ஃபேஸை யூஸ் பண்ணி, உங்கள் வாய்ஸ், உங்கள் மவுத், டங் இது எல்லாத்தையும் கிளியராக யூஸ் பண்ணி பேசிட்டீங்கனாலே உங்கள் வாய்ஸ் இன்னும் கொஞ்சம் டீப்பராக கிளாரிட்டியாக கேட்கும். கிளாரிட்டியாக கேட்டாலே தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களோட வாய்ஸ் டீப்பராக மாற்றுக்கிற ஒரு இனிஷியேட்டிவ் தான். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாய்ஸ், அதாவது நீங்கள் பெல்லிலேருந்து பேச ஆரம்பிக்கணும். ஸோ அதாவது என்னென்னா, ஒருத்தவங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஏன்டா அடி வயிற்றுலேருந்து கத்துறேன்னு சொல்லுவாங்க தெரியுமா. இப்போ நீங்கள் அடி வயிற்றுலேருந்து பேசும்போது என்ன ஆகும்னா, உங்கள் வாய்ஸ்க்கு ஒரு பவர் கிடைக்கும். அந்த பவர் வந்து உங்கள் வாய்ஸ் இன்னும் கொஞ்சம் டீப்பராக மாற்றும், பேஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நீங்கள் உங்கள் வாய்ஸ் பெண்மையாக கொஞ்சம் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அடி வயிற்றுலேருந்து பேச ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்கள் டோன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஆனால் இது என்னன்னா, நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டுமே தான் உங்கள் டோன் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சும்மா ஒரு டைம் 2 டைம் பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிரிச்சிருவாங்க. ஸோ இது மாதிரி ரெகுலராக நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா தான் அது அப்படியே உங்களுக்கு ஹேபிட் ஆகி அது ஒரு டோனாக உங்களுக்கு பழகிடும். ஸோ ஜஸ்ட் ட்ரை இட், சிம்பிள்ங்க, ஒன்றுமே இல்லை. நீங்கள் பேசும்போது நான் எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஹே காய்ஸ் எப்படி இருக்கீங்க, மை நேம் இஸ் சந்தோஷ் ராஜ் ஏகே ஆல்ஃபா தமிழன். ஸோ இப்போ நான் பேசும்போது என்ன ஆச்சுன்னா, என்னோட டோனோட பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு, என்னோட டோனுக்கு ஒரு அழுத்தம் கிடைக்குதா. இதுதான் வந்து அந்த பெல்லி கொடுக்குற பவர். இது வந்து நார்மலாக பேசுறதுக்கும் அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லான பேசுறதுக்கும் உங்களுக்கு வாய்ஸ் க்ளீனாக வித்தியாசம் தெரியும். மைக்கில் ஜஸ்ட் கொஞ்சம் சைலண்டாக லிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த 2 மெத்தட் தான். உங்கள் மவுத்தை யூஸ் பண்ணி நீங்கள் கிளியராக பேசணும், ரெண்டாவது உங்கள் பெல்லியை யூஸ் பண்ணி பேசணும். இதை நீங்கள் ரெகுலராக கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய பவர், உங்களோட வாய்ஸோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீப்பராக மாறும். அண்ட் எல்லாரையுமே நீங்கள் ஈஸியாக அதில் அட்ராக்ட் பண்ணலாம். ஜஸ்ட் சிம்பிள், இவ்வளோதான். இந்த 2 ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ that's it for today's video, My Alphis and Gulphis. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பிகாஸ் நான் பண்ணுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும். வரட்டா?